Friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து நமக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. சார் நாங்கள் வந்து சென்டாக் வந்து போடலாமா, சென்டாக் வந்து போட்டால் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. இந்த வீடியோட எண்டில் நீங்கள் சில விஷயங்கள் நினச்சி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து இந்த வீடியோட எண்டில் நினச்சி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சென்டாக்கோட அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நல்லாவே தெரியும். சரியா, நாம சென்டாக்கோட கவுன்சிலிங்க்கு எதற்கு நமக்கு எலிஜிபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் தான் நம்ம எலிஜிபிள். சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிருப்போம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் போட்டு வைக்கலாம். சரியா, அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு வச்சு எதுக்காக போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம மெரிட் லிஸ்ட்டில் நம்ம நேம் வந்தால் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்பயாவது நம்ம வந்து சரி நம்ம பாண்டிச்சேரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம நேம் வந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 2000 வந்து பே பண்ணணும். ஓகேவா, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு போகிறோன்னா, அதாவது சென்டாக் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும். ஏன்னா எல்லா பேருமே விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கப்பா கம்மியாக இருக்கும், அதை தான் நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே நோக்கி காத்துட்டு இருக்கோம். அப்போ பாண்டிச்சேரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி நம்ம இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கிறத விட அங்கே எடுத்தோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சென்டாக்கை நம்பலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ். இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பெர் இயருக்கு 1,43,700 ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா அப்படின்னா $US வந்து என்ன ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. இது வந்து நமக்கு வந்து இந்திரா காந்தி, நீங்கள் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதை நம்ம விட்டுலாம். அடுத்து வருவோம், இந்த ப்ரைவேட் காலேஜ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ப்ரைவேட் காலேஜ் நம்ம சொல்லும் போது அங்கே வந்து 3 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமான காலேஜ். இது மைனாரிட்டியில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மைனாரிட்டிலேருந்து வெளியே போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்டேட் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே டீம்டாக மாற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவும் இல்லை. ஓகேவா, அப்போ இந்த 3 காலேஜுமே நம்ம வந்து என்ன பண்ணால் ட்ரை பண்ணலாம். இந்த 3 காலேஜுக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 16 லட்சம். சரி, அவங்க கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 15 லட்சம் தான். ஆனால் இங்கே வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 350 அண்ட் எபோவ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 எபோவ் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப டஃப் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350க்குள்ளே இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப் சான்ஸாக இருக்கும். அதுவே 350 எபோவ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ட்ரை பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து இந்த வருஷம் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது போட்டி வந்து இருக்க போகுது. சரியா, அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 லட்சம் வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிடிஎஸோட ஃபீஸ் செக்ஷன் நம்ம பார்த்துடலாம். பிடிஎஸ் வந்து மகாத்மா காந்திக்கு வந்து நம்ம பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாஹே இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ். சரியா, இது வந்து மாஹேயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மட்டும் நம்ம பண்ணலாம். ஏன்னா அது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜ். 6,50,000 அதாவது 6 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தீங்க அப்படின்னாவே இங்கே நீங்கள் போடலாம். பிடிஎஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருக்கீங்க அப்படின்னாவே போடலாம். அதே மாதிரி பிஏஎம்எஸ்க்கு வந்து நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, அதனால இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன பார்த்தா பார்த்துட்டீங்க தெளிவாகவே. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம படிக்கலாமா வேணாமா, அப்போ ஹாஸ்டலோட சேர்த்து எவ்வளோ வரும், ஹிடன் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 21-22 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ எந்த காலேஜில் ஹிடன் ஃபீஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நாம் அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் சென்டாக் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 350 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா சேஃபு. 300லேருந்து 350க்குள்ளே இருக்கீங்கன்னா டஃப் சான்ஸ் தான். சரியா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து டஃப் சான்சஸ் தான். அதனால்
உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு 2000 தான் செலவு பண்ண போகிறோம். அதனால் 2000 ருபீஸை நீங்கள் வந்து கட்டி என்ன பண்ணுவீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டு வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.